ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நோ மோர் டவுட்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ரோட் மேப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ரோட் மேப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏன் நம்ம ரோட் மேப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கம்பல்சரி 2 மார்க், இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கில் உங்களுக்கு வரது ரோட் மேப்ஸ் தான். அண்ட் 5 மார்க்கில் உங்களுக்கு வர கம்பல்சரி 5 மார்க் மெமரி போயம். ஸோ உங்களோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய மெமரி போயமை நான் ஏற்கனவே மெமரி பண்ண சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரோட் மேப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சாரி ஃபார் த டிலே. இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் ஸோ இப்போது உங்களுக்கு தமிழில் ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வழி சொல்ல தெரியும் அப்படின்னா, உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ்லேயும் வழி சொல்ல முடியும். அண்டு இது உங்களோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், அதாவது உங்களோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆனால் கொஸ்டின் பேப்பரில் வரும்போது இவ்வளோ இதாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துக்குவோம். இங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கேருந்து எங்கே போகிறதுக்கு அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் 2 லைன்ஸில் பாருங்கள். யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யோர் ஃப்ரெண்ட் ராஜா அட் த ஷாப்பிங் மால். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்காக இந்த ஷாப்பிங் மால்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. He will get down from the bus at the bus stop in Main Street. ஸோ இதுதான் மெயின் ஸ்ட்ரீட். இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ்ஸில் இருந்து அவர் இறங்க போகிறாரு. அவருக்கு இந்த மாலுக்கு வரத்துக்கு வழி சொல்லுங்கள். give him directions to reach the mall. ஸோ அந்த மாலை ரீச் பண்ணுறதுக்கு உங்களை வழி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு எவ்வளோ பெருசாக அவங்க அந்த வழி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, உங்களோட இங்கே கொடுத்துருக்குற மேப்பில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்க்ளூடிங் இந்த ஜீப்ரா கிராசிங், இந்த ஸ்ட்ரீட் நேமு, ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு மேப்பில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அடையாளமாக சொல்லி அவங்களுக்கு நீங்கள் இப்போது உங்களை ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் இப்போ அவங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் சொல்ல போகிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே தான் நீங்கள் பேசணும். எப்படி சொல்லுவோம்? நீ பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக நடந்து வா. இது மெயின் ஸ்ட்ரீட். ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக நீ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வா. ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்ததுக்கப்புறம் இந்த உன்னோட லெஃப்ட் சைடில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி அப்படியே நடந்து வந்தேன்னா உன்னோட லெஃப்ட் சைடில் பார்க் இருக்கும். அந்த பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஷாப்பிங் மால் இருக்கும். நான் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோதான். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆஃப்டர் யூ கெட் டவுன். ஸோ பஸ்லேருந்து இறங்குறாங்க. ஆஃப்டர் யூ கெட் டவுன், வாக் ஃபார்வர்ட் நம்ம என்ன சொன்னோம்? நேராக நடந்துவான்னு சொன்னோமா? அதுதான் வாக் ஃபார்வர்ட். எந்த ரோட்டில் நேராக நடக்கணும்? இந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக. ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீட், அப்போது இந்த ரோடு ஃபுல்லாகவே மெயின் ஸ்ட்ரீட். அப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஃபார்வேர்டில் நடக்க சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஸ்மித் மெயின் ஸ்ட்ரீட் அண்ட் கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட். ஸோ இது ஸ்மித் ஸ்ட்ரீட். இந்த ஸ்மித் ஸ்ட்ரீட்டை எங்கே கிராஸ் பண்ண சொல்கிறாங்க? எங்கே கிராஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா இந்த ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கிராஸ் ஸ்மித் ஸ்ட்ரீட் அட் த ஜீப்ரா கிராசிங். ஸோ இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். யூ கேன் see a hospital to your left. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே நம்ம நினச்சிக்கணும். இப்போ நினைக்கிறப்போ நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ யூ கேன் see a hospital to your left. ஸோ எல்லா லேண்ட்மார்க்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். திரும்ப இப்போ அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? வாக் ஸ்ட்ரெயிட் அண்ட் யூ கேன் see the park to your left. ஸோ இங்கேருந்தும் இன்னும் நீ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தனா உன்னோட லெஃப்ட் சைடில் நீ பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க?
திரும்ப இங்கே இந்த பார்க்குக்கிட்ட இருந்து இங்கேருந்து இப்படி ரோடை கிராஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ஜீப்ரா கிராசிங்கில். கிராஸ் த ரோட் அட் த செகண்ட் ஜீப்ரா கிராசிங் டு ரீச் த ஷாப்பிங் மால் ஆப்போசிட் த பார்க். ஷாப்பிங் மால் எங்கே இருக்குது? பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஜீப்ரா கிராசிங்கில் கிராஸ் பண்ணி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப்பிங் மாலை நீ ரீச் ஆகிடலாம். ஐ வில் பி வெயிட்டிங் அட் த என்ட்ரன்ஸ். நான் இந்த என்ட்ரன்ஸ்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனால் நமக்கு பாதை எங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து இப்போது மேப் வந்து போட போகிறோம். அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு புக் பேக்கில் ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட் மேப் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இவ்வளோ வந்து வராது, ஏன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான். ஆனால் இந்த 5 கொஸ்டின்ஸ்லேருந்தும் ஸோ நம்ம என்ன ஒரு மேப் தான், நம்ம வந்து என்னென்னா டைரக்ஷன்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் அட் த மார்க்கெட், யூ நீட் டிரெக்ஷன்ஸ் டு கோ டு த ஃபார்மசி. ஸோ மார்க்கெட்டில் இருக்கீங்க நீங்கள், சாரி ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கீங்க, மார்க்கெட்லேருந்து ஃபார்மசிக்கு வரணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் ஸ்ட்ரீட் வழியாக வந்து சவுத் ரோடு வழியாக வந்து வரலாம், இல்லை பார்க் ஸ்ட்ரீட் வழியாக வந்து சென்ட்ரல் அவென்யூ வழியாக வந்து வரலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் இதில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக எப்படி சொல்ல முடியும், நம்ம லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, ரைட் சைடு என்ன இருக்குது, எந்த ரோட்டில் போகணும். இப்போ டேர்ன் லெஃப்ட்னா டேர்ன் லெஃப்ட், அதாவது இப்போ லெஃப்ட் சைடு திரும்பணும்னா டேர்ன் லெஃப்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். ரைட் சைடு திரும்பணும்னா டேர்ன் ரைட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம என்ன, இப்போது மார்க்கெட்லேருந்து ஃபார்மசிக்கு இப்போ நம்ம போகிறதுக்கு இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து டிரெக்ஷன்ஸ் வந்து இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. யூ ஆர் அட் த மார்க்கெட், இப்போ நம்ம தான் மார்க்கெட்டுக்கிட்ட இருக்கோம். யூ நீட் டிரெக்ஷன்ஸ் டு கோ டு த ஃபார்மசி, ஸோ இப்போது மார்க்கெட்டுக்கிட்ட இருக்கோம். இப்போ மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்துட்டோம், இங்கே இருக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜார்ஜ் ஸ்ட்ரீட் வழியாகவே போகலாம். ஓகே, ஸோ நம்ம அந்த எக்ஸாம்பிள்லே பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறதுக்கு வாக் ஃபார்வர்ட் அலாங் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட். ஸோ இப்போது வாக் ஃபார்வர்ட் அலாங் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட், யூ வில் see a library at your left அண்டு போலீஸ் ஸ்டேஷன் அட் யுவர் ரைட். இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. திரும்ப வாக் அலாங் த ரோட் அண்ட் கிராஸ் த நார்த் ரோடு. இங்கே வந்து ஜீப்ரா கிராசிங்லாம் இல்லை, ஸோ நம்ம அந்த வேர்டை மென்ஷன் பண்ணணும். ஜீப்ரா கிராசிங் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நார்த் ரோடு கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன பண்ணணும், அண்ட் கிராஸ் த நார்த் ரோடு, யூ வில் see பேக்கரி அட் யுவர் லெஃப்ட் அண்டு ஹோட்டல் அட் யுவர் ரைட். திரும்ப என்ன சொல்கிறோம், அண்ட் அகெயின் வாக் அலாங் த, இது என்ன ரோடு, ஜார்ஜ் ஸ்ட்ரீட், அண்ட் அகெயின் வாக் அலாங் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட் அண்டு டேர்ன் ரைட் இன்டு த சவுத் ரோடுக்குள்ளே வளைஞ்சிரு. ரைட் டேர்ன் பண்ணி சவுத் ரோடுக்குள்ளே வளைஞ்சிருங்க. அங்கே நீங்கள் வளைஞ்சதும் இப்போது இந்த கிஃப்ட் ஷாப்பும் வந்து இந்த ரோடோட கனெக்ட் ஆகலை, இது வந்து இங்கே இந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட் ஷாப்பாக இருக்கட்டும், இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் இதோட, இந்த ஸ்ட்ரீட்குள்ளே இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போது இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இப்போது வாக் ஸ்ட்ரெயிட் அலாங் த சவுத் ரோட் அண்ட் டேர்ன் லெஃப்ட். ஆன் யுவர் லெஃப்ட் சைடு யூ வில் see a hospital and opposite to the hospital you will see the pharmacy. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நமக்கு தமிழில் வந்து பாதை சொல்ல தெரிஞ்சிச்சு, வழி சொல்ல தெரியுது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷில் வந்து எழுத முடியும். ஸோ இதில் நமக்கு மெயினாக தேவைப்படுற வேர்ட்ஸ் என்னென்னா ஃபார்வேர்டு, இல்லைனா வாக் ஸ்ட்ரெயிட், நேராக நடங்க, அந்த ரோட்டில் நேராக நடங்கன்னா அந்த ரோடோட நேம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அது ரோடோ ஸ்ட்ரீட்டோ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை போட்டு வாக் ஸ்ட்ரெயிட் அலாங் த ஜார்ஜ் ஸ்ட்ரீட். லெஃப்டில் என்ன இருக்குது, யூ வில் see, நம்ம பார்க்குறோம். ஸோ நீ வந்து பார்ப்ப, உன்னோட லெஃப்ட் சைடில் வந்து லைப்ரரி இருக்குது, ரைட் சைடில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா யூ வில் see a library on your left side, போலீஸ் ஸ்டேஷன் ஆன் யுவர் ரைட் சைடு. இந்த மாதிரி இப்போது
ஒரு ரோடை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் த நார்த் ரோடு, இல்லை கிராஸ் த சவுத் ரோடு, இல்லை கிராஸ் த பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டேர்ன் லெஃப்ட்னா இப்படி டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட். அப்போ வளையிறதுக்கு டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுதான், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடக்கணும்னா வாக் ஸ்ட்ரெயிட் அலாங் த ரோடு, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட்டு. ரைட் சைடில் இது இருக்குது, லெஃப்ட் சைடில் இது இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த இடத்த போய் நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா யூ வில் ரீச் த ஃபார்மசி, இல்லை யூ வில் ரீச் த ஷூ ஷாப். எங்கே நம்மளை போய் ரீச் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம போடணும், அவ்வளோதான். ஸோ இது உங்களோட புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் இது வந்து எக்ஸசைஸ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.